இப்ப தனுசுல பிறந்தவங்க இயற்கையா எப்படி இருப்பாங்க? தனக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு வச்சுக்கிடுவாங்க. சுய ஒழுக்கம் இருக்கும். அதை தாண்டி அவங்க வரவே மாட்டாங்க. அப்ப இந்த பஞ்சமஸ்தானத்தையோ பாகிஸ்தானத்தையோ குரு பார்த்தால் அவங்களுக்கு சகல விதமான யோகத்தையும் கொடுத்தாகும். ஒரு அற்புதமான சக்தி படைத்தது நெருப்பு ராசி. இந்த நெருப்பு அப்படின்றது என்னன்னா புனிதமான நெருப்பு. இந்த தனுசுல பிறந்தவங்க பாருங்க, இயற்கையாக ஒரு கோயிலினுடைய நிர்மாண பணிக்கு இவங்க தகுதியானவங்க. ஒரு தக்காருக்கு தகுதியானவங்க. குருவுக்குரியது ஒழுக்கம், உயர்ந்த எண்ணம், தர்மகுணம், தயாள குணம், இரக்கம், ஈகை, அன்பு. இது இயற்கையா அவங்களுக்கு இருக்கும். தனுசு லக்கணத்துல பிறந்தவனுக்கு நம்ம பழனிமலை தண்டாயுதபாணி இருக்கார் இல்லையா, இவரை நல்ல வலுவா பிடிச்சுக்கிட்டாலே போதும், வாழ்க்கையினுடைய சிறப்பை தானாக கொண்டு வந்து சேர்க்கும். சூரியனை பார்த்து வணங்கி வந்தாலே போதும், இவர்கள் 7 தலைமுறையை தாண்டி கூட இவங்க சந்ததி மிக சிறப்பாக வாழ்வார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இப்ப கால சுழற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த காலம் அப்படின்னா அது ஒரு கணிதத்துக்கு உட்பட்டது தான். அப்ப அந்த காலத்தை கணிக்க தெரிந்தவனுக்கு அவனுடைய ஞானம் அவனுக்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்றதுதான் இயற்கையின் தத்துவம். மனித வாழ்க்கை என்பது இயற்கையானது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொடுக்கணும். இப்ப இயற்கையானது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் நாம ஒரு யதார்த்தமான போக்கிலேயே இருந்தோம் அப்படின்னா இந்த இயற்கை என்ற பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும். இதுல மாற்றம் இல்லை. அப்ப நமக்கு யதார்த்த போக்கு அப்படின்னு இருக்கணும். இந்த யதார்த்தம் அப்படின்றது யாருக்கு சொந்தம் அப்படின்னா அது சனி பகவானுக்கு தான் சொந்தம். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனித்தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த தனித்தன்மை அப்படின்னா என்ன? இப்ப 12 லக்கணம் தான் இருக்கு. 12 ராசியை நம்ம லக்கணமாவும் எடுத்துக்கிறோம், ராசியாவும் எடுத்துக்கிறோம். ஆனா இந்த 12 ராசியில இருக்கக்கூடிய அந்த லக்கணத்துல இருக்கக்கூடிய இது 12 தான். உலகத்துல இருக்க அத்தனை கோடி உயிர்களும் இந்த 12க்குள்ளதான் பிறக்குது. மாத்தியெல்லாம் பிறக்கிறதுக்கு இல்லை. ஆனா இதுலதான் ஒருத்தர் முகமாதி அவனு இன்னொருத்தனுக்கு இல்லை, அவனுடைய கோணம் இன்னொருத்தனுக்கு இல்லை, இவனுடைய செல் அவனுக்கு இல்லை. அப்ப இந்த இடத்துலதான் மனிதனுடைய இயல்பான நிறம், மனம், குணம் இதெல்லாம் மாறுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுது. அப்ப இது எதனால அப்படின்னா நவக்கிரகங்களானு நமக்கு தெரியும். இப்ப கேஷுவலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப யோகம் அப்படின்னு சொல்றோம். இந்த யோகம் அப்படின்றது ஒருத்தருக்கு எப்படி எந்த ரீதியில நவக்கிரகங்கள் கிடைக்கப்படும் அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னு இந்த இதை பிரிச்சிருப்பாங்க. யோகஸ்தானங்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த பஞ்சமஸ்தானத்தையோ பாகிஸ்தானத்தையோ குரு பார்த்தால் அவங்களுக்கு சகல விதமான யோகத்தையும் கொடுத்தாகும். ஏன்னா பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ தனஸ்தானாதிபதியோ குரு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை கொண்டதுதான் ராசி மண்டலத்துல காலபுருஷனுடைய பாகிஸ்தானமாகிய அதனுடைய அதிபதி குரு. பாகிஸ்தானம் தனுசு. இப்ப தனுசுல பிறந்தவங்க இயற்கையா எப்படி இருப்பாங்க அப்படின்னா இயற்கை அவங்க இப்படிதான் இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு வச்சுக்கிடுவாங்க. சுய ஒழுக்கம் இருக்கும். அதை தாண்டி அவங்க வரவே மாட்டாங்க. பெரியவங்களை நிறைய மதிப்பாங்க. தெய்வங்களை ஆராதனை பண்ணுவாங்க. எந்த சூழலையும் வழி தவறி போக மாட்டாங்க. இது இயற்கை. ஒரு அற்புதமான சக்தி படைத்தது நெருப்பு ராசி. இந்த நெருப்பு அப்படின்றது என்னன்னா புனிதமான நெருப்பு, ஹோமத்தின் நெருப்பு அப்படின்னு பேர். பாக்கியம். அப்ப ஹோமத்தின் நெருப்பு. இந்த தனுசுல பிறந்தவங்க பாருங்க, இயற்கையாக ஒரு கோயிலினுடைய நிர்மாண பணிக்கு இவங்க தகுதியானவங்க. ஒரு தக்காருக்கு தகுதியானவங்க. ஆலயத்தினுடைய நிலையை உருவாக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட உண்டு. இந்த இடத்துல நிதிநிலை பரிபாலனை இருக்கு. ஏன்னா மகான்கள்
இந்த இடத்துல தான் இருக்காங்க. மிகச்சிறந்த ஆற்றல் படைத்த குருமார்கள் இங்கே தான் இருக்காங்க. அப்ப இந்த குணத்தை இது கொடுக்கத்தான் செய்யும். குருவுக்குரியது ஒழுக்கம், உயர்ந்த எண்ணம், தர்ம குணம், தயாள குணம், இரக்கம், ஈகை, அன்பு. இது இயற்கையா அவங்களுக்கு இருக்கும். அதே இந்த வீட்டு அதிபதி குரு, இந்த இடத்தினுடைய தத்துவார்த்தம் நெருப்பு ராசி, அது உபய ராசி, இது ஹோமத்தின் நெருப்பு. அப்ப சாதாரணமா இவங்க நான் அந்த காலத்துல சொல்லுவேன், தனுசு லக்கணத்துல பிறந்தவங்க தான் இருக்கக்கூடிய இடத்துல நித்திய ஆலய வழிபாடை அவர்கள் வைத்துக் கொண்டால், நித்திய ஆலய வழிபாடு வைத்துக் கொண்டால் நவக்கிரகம் கட்டுப்பட்டு செய்யும் அப்படின்றதான் அதுல இருக்கக்கூடிய உண்மை. அப்ப தனுசு லக்கணத்துல பிறந்தவங்க நித்திய ஆலய வழிபாடு போய் படிக்கலாமா? தாராளம் படிக்கலாம். நித்திய ஆலய வழிபாடு பண்றவங்கலாம் போய் ஜாதி தூக்கி வண்டி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இந்த இடத்துல வியாழக்கிழமை தோறும், இல்ல எங்களால போக முடியல ஆனா வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாளை பிரதானமா எடுத்துக்கிடும். அப்ப இதை விட இந்த தனுசு லக்கணத்துக்கு, இப்ப தனுசு லக்கணத்துக்காரங்க இருக்கான்னு வைங்களேன், தனுசு ராசியில பிறந்தவன், ஒரு ஹோமம் நடக்கு, அந்த இடத்துல போய் அவங்க உட்காரணும். அல்லது தான் இருக்கக்கூடிய இடத்துல வருஷத்துக்கு ஒரு தடவையாவது என்ன செய்யணும்? ஹோமம் பண்ணிக்கணும். வீட்டில் நம்ம வீட்டிலே ஒரு ஹோமம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லது இந்த கோயிலில் நடக்கக்கூடிய யாகசாலை, யாகங்கள் நடக்கும், ஹோமங்கள் நடக்கும், இதெல்லாம் போய் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது ஒரு நல்ல ஆற்றல். ஆனா அதே நேரம் தனுசு லக்கணத்துல பிறந்தவனுக்கு நம்ம பழனிமலை தண்டாயுதபாணி இருக்கார் இல்லையா, இவரை நல்ல வலுவா பிடிச்சுக்கிட்டாலே போதும், வாழ்க்கையினுடைய சிறப்பை தானாக கொண்டு சேர்க்கும். எப்படி பாருங்க, இயற்கையான செவ்வாய் யோகாதிபதி. தண்டாயுதபாணிக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. அப்ப இந்த இடத்துல இன்னொரு பக்கம் சிம்மம், அதுவும் மலையும் மலை சார்ந்த இடமும். திருவண்ணாமலை போகலாமா, மலை ஏறலாமா, மலையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போகலாமா? தாராளமாக போகலாம். ஏன்னா அற்புதமான விசேஷம் இதெல்லாம். அப்ப இவர்களுக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது, இந்த நெருப்பு ஹோமத்தின் நெருப்பு. அப்ப இவர்களுக்கு இந்த வழிபாடு பண்ணா போதும். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தனுசு லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு நம்ம பழனிமலை முருகன் அல்லது முருகன் வழிபாடு பண்றது நல்லது. பழனிமலை முருகன் நல்லா இருக்கும். அதை விட என்னன்னா, நித்தியம் நம்ம வீட்டில் விளக்கு போட்டு நம்ம பூஜை பண்றோம். இப்ப காலையில எப்பயுமே பெண்கள் தான் விளக்கு போடணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை. காலையில இருந்தோன்னு குளிச்சு முடிச்சுட்டு சூரிய உதயம் இருக்கு, ஆண்கள் விளக்கு போடுறது நல்லது வீட்டில். அப்ப அந்த பூஜையில ஒரு விநாயகர் அவளை பாடுறோம், கந்தசஷ்டி கவசம். இதுல எப்படின்னா இந்த ரெண்டுமே பாருங்க, விநாயகர் அவளையும் கந்தசஷ்டி கவசத்தையும் தனுசு லக்கணத்துக்காரங்க டெய்லி பாடினா அதை விட பெரிய விசேஷம். அதோட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆதித்ய ஹிருதயத்தை இவங்க டெய்லி பாடி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு வைங்களேன், சூரியனை பார்த்து வணங்கி வந்தாலே போதும், இவர்கள் 7 தலைமுறையை தாண்டி கூட இவங்க சந்ததி மிக சிறப்பாக வாழ்வார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. அப்ப வாழும் காலத்தில் வளமான வாழ்வுக்கு நம்ம தண்டாயுதபாணியை எடுத்துக்கிறது நல்லது. நித்திய ஆலய வழிபாடு, சிவாலய வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் நீங்க திருவண்ணாமலை சென்று வருவது நல்லது. இருப்பினும் ஆதித்ய ஹிருதயத்தை நித்தியமும் பாடி வந்தால் சகல விதமான யோகங்களையும் சிறப்புகளையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளித்தரும். என்ன நண்பர்களே, வாழ்த்துக்கள்.